Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஒரு பேரை நம்ம அந்த படங்கள்ல என்னவா பண்றோம், அதோட கிராண்டியரா அதுக்கு என்ன மாதிரியான ஃபேஸ் கொடுக்குறோங்கிறது ஒன்று இருக்கு. ஒரு கேரக்டர் நேம் எப்படி ஐகானிக் ஆகுது, எதனால ஐகானிக் ஆகுது? பாஷான்றது ஒரு மாசான ஹீரோ, ஒரு மாசான கேரக்டர் பேர். இந்த பேர் யாருக்கு ஷூட் ஆகும்? தமிழ் சினிமாவில் வேர்ல்ட் சினிமா எடுத்து பார்த்தாலும் அது ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு தலைவர், சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். அச்சம் என்பது மடமேடான்னு ஒரு படம். சிம்புவுக்கு கேரக்டர் வேறே கிடையாது. உன் பேர் என்ன, உன் பேர் கதையிலேயே வரும். நம்மளுக்கு என்னடா இந்த ஆளோட பேர் என்ன, கடைசியில பார்த்தா அந்த ஆள் பேர் ரஜினிகாந்த். விஜய் காதலுக்கு மரியாதை பண்ணிட்டு இருக்கிறப்போ விஜய்ங்கிற பேர் ஒரு சாமிங்கான பேர். விஜய் தெரி பண்ணும்போது விஜய்ங்கிற பேர் ஒரு பயங்கர கிராண்டியரான ஒரு பேரா மாறுது. பில்லா ரஜினி சார் நடிச்ச படம், பிளாக் பஸ்டரான படம். இன்னைக்கு ஆனா அந்த ஃபேஸே மாறிடுச்சு. இன்னைக்கு பில்லானா அஜித் குமார் தான். தமிழ்நாட்டில் எங்க கார்த்தின்னு கூப்பிட்டாலும் ஒரு 15 பேர் பார்ப்பான். அவ்வளோ காமனான பேரு. ஆனா இன்னைக்குமே சினிமாவில் அந்த பேருக்கு ஒரு இடம் இருக்கு. கார்த்திக்னு வச்சா அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய ராசி இருக்கு. வெல்கம் டு அதன் சினிமாஸ். ரீசெண்டாக தக் லைஃப் ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் எஸ்டிஆர் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. ரங்கராய சக்திவேல் நாயக்கன். இதுக்கப்புறம் சிம்பு மாதிரி சொல்லு. சிம்பு மாதிரி சொல்லணும்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதா வரணும். ஓகே, ரங்கராய சக்திவேல், இனிமே நான் தான் ரங்கராய சக்திவேல். இதுதான். ஸோ இந்த டைலாக் படம் வரத்துக்கு முன்னாடியே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதனால நாங்கள் என்ன பேசணும்னு நினச்சோன்னா, ஒரு கேரக்டர் நேம் எப்படி ஐகானிக் ஆகுது, எதனால ஐகானிக் ஆகுது. இப்போ தக் லைஃப் படமே வரல, பட் அதுக்கு முன்னாடியே ரங்கராய சக்திவேல் அப்படிங்கிற டைலாக் ஐகானிக் ஆயிடுச்சு. அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். ஆல்ரெடி நாயகன் படத்தில் சக்திவேல் நாயக்கர் அப்படிங்கிறப்போ தக் லைஃபோட ப்ரோமோல ஆட்டோமேட்டிக்காக ரங்கராய சக்தி, ஐயா என் பேர் ரங்கராய சக்திவேல் நாயக்கர்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஓகே நாயகனோட யூனிவர்ஸ்லேருந்து வருதோ அப்படிங்கிறதுனால. ஸோ நம்ம இந்த கேரக்டர்ஸ் பற்றி பேச போகிறதில்ல, கேரக்டரைசேஷன்ஸை பற்றி பேச போகிறதில்ல. நம்ம பேச போகிறது வெறும் அந்த கேரக்டர் நேம்ஸ், அந்த கதாபாத்திரங்களோட பேர் ஏன் ஒரு பவர்ஃபுல்லாக வருது, ஏன் ஒரு ட்ரேட்மார்க்காக நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நாயகன் படத்தில் வேலு நாயக்கருக்கு நிறைய பேர் இருக்குது. வேலு பாய்னு கூப்பிடுவாங்க, அவரை வேலு நாயக்கர்னு கூப்பிடுவாங்க, சக்திவேல் நாயக்கர்னு கூப்பிடுவாங்க. ஸோ அங்கேருந்து இப்போ ரங்கராய சக்திவேல் அப்படின்னு ஒன்று வருது இல்லையா. இப்போ சிம்பு அந்த டைலாக் சொல்கிறாரு. சிம்பு பேர் உண்மையிலே ரங்கராய சக்திவேலான்னு கேட்டால் கிடையாது. இனிமேல் நான் தான் ரங்கராய சக்திவேல் சொல்கிறேன். அவர் பேர் அது கிடையாது. ஆனால் அது ஒரு லெகசியை மீன் பண்ணுது. இனிமேல் நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னா ரங்கராய சக்திவேலுக்கு என்ன லெகசி இருந்ததோ இனிமேட்டு அந்த லெகசி எனக்குங்கிறது தான் மீன் பண்ணுறாரு. ஸோ ஒரு கேரக்டர் ஐகானிக் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய உண்மையிலே அந்த லெகசி ஒன்று இருக்குது. ஸோ உனக்கு அந்த மாதிரி வேறு என்ன கேரக்டர் நேம்ஸ் தமிழ் சினிமாவில் தோணும்? கண்டிப்பாக தமிழ் சினிமா எடுத்து பார்க்கும்போதும் ஒரு கேரக்டர் படத்தில் வர கேரக்டர் பேரும் நிறைய வேல்யூபிளான விஷயங்கள் சொல்ல வர மாதிரி இருக்குது. இன்றைக்கி எடுத்து பார்க்கும்போது, பழைய படங்கள் எடுத்து பார்க்கும்போது, இப்போ நீங்கள் சொன்ன ரங்கராய சக்திவேலாக இருக்கட்டும் சரி, எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காம்போ ஒன்று பார்த்துருப்போம் தமிழ் சினிமாவில். தேவானாலே சூர்யா, தேவா சூர்யான்ற ஒரு காம்போ. தேவா மட்டும் நம்மளால் பிரித்து பார்க்க முடியாது. தேவானா சூர்யா அந்த இடத்துல இருந்ததா ஆவார் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அந்த கேரக்டரோட பேர் எடுத்து பார்க்கும்போதும் தேவான்ற பேர் நிறைய படங்களில் நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு இந்த படம் ரஜினி சாருக்கு அந்த கேரக்டரா கொடுத்தப்பட்டதா இருந்தா கூட, அதுக்கப்புறம் அதோட பேரை சூர்யா சார் அயன் படத்துல பயன்படுத்துறதா இருக்கட்டும் சரி, அதே மாதிரி நிறைய படங்கள்ல தொடர்ந்து அந்த படத்தோட பேரு பயன்படுத்திடுவாங்க. இப்போ கூலி கூட லோகேஷ் அவர்கள் அதுதான் பயன்படுத்திருக்கின்ற போது, இப்போ நம்ம இங்க தேவா மட்டும் பேச போறது கிடையாது, சூர்யாவும் பேச போறோம் அப்படின்ற மாதிரி தான். அயன்ல சூர்யா சூர்யாவுக்கு தேவா பேரு அப்படின்ற மாதிரி பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு ஒரு விஷயம். ரொம்ப ஐகானிக்கான பேரு. இந்த பேரை எடுத்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போலாம் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் நிறைய இப்பவும் இருக்கிறாங்க. அப்போ நிறைய வெறித்தனமான ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. எனக்கு மேபி உங்கள் ஃபேமிலிஸ் ரிலேஷன்ஸ் எடுத்து பார்க்கட்டும், என்னோட ஃபேமிலி ரிலேஷனாக இருக்கட்டும், நம்மளோட அப்பாக்களாக இருக்கட்டும் சரி, நம்மளோட தாத்தாக்களாக இருக்கட்டும் சரி, அவ்வளோ ரஜினி சார் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அப்போலாம் ரஜினி சார் லைட்டாக ஸ்டைல் பண்ணாலே ஒரு பயங்கரமாக கிரேஸான ஒரு விஷயம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி அவங்க குடும்பத்திலே நிறைய பேர் அந்த படத்தை பார்த்து தேவான்ற மாதிரி பேர் நானே பார்த்துருக்கேன். எங்கள் மாமா பேர் தேவராஜ். ஓகே, தளபதி படம் ஒரு வாரம் கழிச்சு பிறந்ததுனால தேவராஜன் பேர் வச்சாங்க. இத்தனைக்கு தேவராஜுங்கிறது ஃப்ரெண்டோட மம்முட்டியோட பேர். ஆமா. ஸோ அந்த 2 பேர் மேலே அப்போ ஒரு கிரேஸ் இருந்தது. நான் அந்த டைம்ல எங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்கிட்ட கேள்விப்பட்ட வரைக்கும் அப்போ நிறைய குடும்பங்கள் அது நடந்தது. அந்த படம் அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள்ல பிறந்த குழந்தைங்களுக்குலாம் சூர்யா, அந்த கிரேஸ்னால சூர்யா தேவராஜ் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பா. அது உண்மையிலே இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற ஒரு பேரா இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னாலே தேவான்ற சூர்யான்ற விஷயம் வருது. அடுத்த பேரா என்ன? இப்போ தலைவரோட படம் பத்தி பேசும்போது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா சிவாஜி.
சிவாஜி வந்து ஆல்ரெடி சிவாஜி கணேசன் நம்மளுக்கு ஒரு ஆக்டர் இருக்காங்க. ஆனால் ரஜினி சார் வந்து சிவாஜின்னு ஒரு படம் நடிக்கிறாரு. இப்போ அந்த பேர் எதனால் ஐகானிக் ஆகுதுன்னா, அந்த பேரை வச்சு அவங்க என்னென்ன பாசிபிலிட்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு டைலாக் ஒன்று வரும், எம்ஜிஆரும் நான் தான், சிவாஜியும் நான் தான். இன்னொரு இடத்துல வந்து சிவாஜி அப்படின்னு கேட்டோன்னா பராசக்தி ஹீரோடா அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு பெருசாகுது. ஸோ ஒரு பேரை நம்ம அந்த படங்கள்ல என்னவா பண்றோம், அது எப்படி அதோட கிராண்டியரா அதுக்கு என்ன மாதிரி அவனை ஃபேஸ் கொடுக்குறோங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஒரு கேரக்டர் நேம். எனக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பேர்னு எடுத்து போகும்போது நம்ம ஹீரோயிசமாக நிறைய பேர் பார்த்துருப்போம். வில்லனிசம்ல நிறைய கேரக்டர் பேர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா கில்லி படத்தில் முத்துப்பாண்டியோட கேரக்டர். பொதுவாக இந்த பாண்டின்ற பேர் வச்சவங்க எல்லாமே மதுரையில் தான் இருப்பாங்க. மதுரை மாட்டுத்தாவணி போய் பாண்டி அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா சுற்றி 10 பேர் பார்ப்பாங்க. யாரா எங்க இருந்த அண்ணே உங்கள் தானே எப்படின்னு இருக்கேன் நல்லா இருக்கீங்களா அப்படின்ற அந்த மதுரைன்ற பேர் அடைமொழியா இருக்கிறது இந்த பாண்டின்ற விஷயம். எனக்கு நான் இன்னும் ரஜினி தலைவர் கிரேஸ்ல இருந்து நான் வெளில வரல. ஆனா நான் பேச போறது தலைவர் படம் கிடையாது. ஓகே. அச்சம் என்பது மடமேடான்னு ஒரு படம். சிம்புவுக்கு கேரக்டர் வேறே கிடையாது. ஆமா. உன் பேர் என்ன, உன் பேர் கதையிலேயே வரும். மஞ்சிமா வந்து கேட்பாங்க இந்த மாதிரி உன் பேர் என்ன, உன் பேரை நீ சொல்லவே இல்லைன்னு அப்படியே ஹைட் பண்ணிட்டே இருப்பாரு. நம்மளுக்கு என்னடா இந்த ஆளோட பேர் என்னன்னு கடைசியில பார்த்தா அந்த ஆள் பேர் ரஜினிகாந்த். புரியுது. ஸோ அந்த பேரில் அந்த அவர் போலீஸாக இருப்பார், அவரோட இதில் வந்து பேட்சில் வந்து ரஜினிகாந்த் பேர் இருக்கும். அவரோட பேர் ரஜினிகாந்த்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஹை மூமெண்ட்டு. தலைவர் அப்படி கிரேஸ்ல இருந்து நானும் வரேன். பாஷா என்ன மாதிரி சரியான பேர்ல பாஷான்ற பேரை இன்னைக்கு வரைக்கும் மற்ற படங்கள்ல இப்போ நம்ம ஒரு கேரக்டர் பத்தி பேசுறோன்றப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முத்துப்பாண்டின்ற கேரக்டர் பத்தி பேசினா கூட அது மற்ற படங்கள்ல ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஒரு டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணுவாங்க. பாஷான்றது ஒரு மாசான ஹீரோ, ஒரு மாசான கேரக்டர் பேர். இன்னைக்கு வரைக்கும் இந்த பாஷான்ற ஒரு பேரை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு பேரா இருக்குது. அப்படின்ற போது இது யாரு, இந்த பேர் யாருக்கு ஷூட் ஆகும், இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எடுத்து பார்த்தாலும் சரி, தமிழ் சினிமாவில் வேர்ல்டு சினிமா எடுத்து பார்த்தாலும் அது ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு தலைவர், சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். வேற யாராலையும் அந்த பேரை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு பாட்டுல கூட ஒரு லைன் வரும், பேருக்குள்ளே காந்தம் உண்டு. அந்த மாதிரி ரஜினிகாந்த்ங்கிற பேரா இருக்கட்டும், பாஷாங்கிற பேரா இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே அந்த காந்தம் இருக்கு. இன்னொன்னு ரெண்டுமே ஒரே மாதிரி அப்படின்ற ஒரு வச்சுக்கலாம். ரஜினி சாருக்கு இன்னொரு பேர் என்னன்னா பாஷா கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, இப்போ தலைவர்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும். எனக்கு இந்த விஜயகுமார் அப்படிங்கிற பேர் வந்து உன் பேர் விஜய் தானே? விஜய் தான், அந்த மாதிரி உண்மையிலேயே என் பேர் விஜய் தான். ஓகே, அந்த விஜயகுமார்ங்கிற கேரக்டர் நேம விஜயோட லெகசி அந்த பேரை எப்படி மாத்துச்சுங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ விஜய் சாருக்கு வந்து பழைய படங்கள்லயும் விஜயின் பேர் இருந்திருக்கு. ஆமா, நிறைய படங்கள் இருந்திருக்கு. ஆனா அந்த டைம்ல வந்து விஜய் சார் வந்து ஒரு சாக்லேட் பாயான ஒரு லவ் ஃபிலிம்ஸ், துல்லாத மனமும் துள்ளும், காதலுக்கு மரியாதை, இந்த ஃப்ளேவர்ஸில் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ விஜயகுமாருங்கிறது உண்மையிலே ஒரு சாமிங்கான நேம். தெரியல அந்த பேர் வைக்கிறாங்க. அவர் ஒரு டைலாக் சொல்றாரு, லைக் விஜயகுமார் அப்படிங்கிறது வந்து அந்த படத்தில் அது சொல்லும் போது அந்த டோனுக்கான இதுவே மாறுது. அது எங்க இருந்து வருதுன்னா விஜயோட லெகசில இருந்து, விஜயோட மார்க்கெட்ல இருந்து அது வருது. விஜய் காதலுக்கு மரியாதை பண்ணிட்டு இருக்கிறப்போ விஜய்ங்கிற பேரு ஒரு சாமிங்கான பேரு. விஜய் தெரி பண்ணும்போது விஜய்ங்கிற பேரு ஒரு பயங்கர கிராண்டியரான ஒரு பேரா மாறுது. ஸோ அந்த பேரு, அதே பேரை நம்ம கேட்டிருக்கோம், ஆனா அது எப்படி நம்மளுக்கு வெவ்வேறு விதமா நம்ம அதை பர்சீவ் பண்ணிக்கிறோங்கிறது இருக்குல்ல. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் நேம். அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான ஆள், விஜய் சார் பேசினா இவரை பற்றி கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாது. அஜித் சார், இவர் நிறைய படங்களில் நிறைய கேரக்டர்ஸ் பேர்லாம் பார்த்துருப்போம். எனக்கு ரொம்ப மோஸ்டான ஃபேவரட்டான கேரக்டர் பேர் விநாயக் மகாதேவ் தானே. சரியான பேர். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க லாஸ்ட்டாக வந்தார் தான் விநாயக் மகாதேவ்ன்ற ஒரு டைலாக். இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல்ல போனால் கூட கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ். அது எல்லாருக்கும் செட் ஆகிற ஒரு விஷயமா இருக்குது. விநாயக் மகாதேவ்ன்ற பேர் யூஸ்வலாக அது தமிழில் நம்ம நிறைய அந்த பேர் பார்த்துருக்க மாட்டோம். ஆக்சுவலி தமிழ் பேரே இல்லை, கிடையாது, வடமொழி பேர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அஜித் சாருக்கு அந்த படம் மூலமாக ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. விநாயக் மகாதேவ்ன்ற ஒரு பேருமே ஒரு பெரிய பிராண்டாக கிரியேட் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவர் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் நிறைய படங்களில் அவர் நிறைய கேரக்டர்லாம் பார்த்துருப்போம். விநாயக் மகாதேவ்ன்றது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரா இருக்கு, கூப்பிடும் போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேரா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த விநாயக் மகாதேவ் வந்து இருக்குது. கரெக்ட். எனக்கு வந்து தலை விஷயத்துல வந்து பில்லா ரொம்ப பிடிக்கும். ஏன் பில்லானா, பில்லா வந்து ரஜினி சார் நடிச்ச படம். ஆமா ஆமா, ரஜினி சார் நடிச்சு பிளாக் பஸ்டர் ஆன படம். இன்னைக்கு ஆனா அந்த ஃபேஸே மாறிடுச்சு. இன்னைக்கு பில்லானா அஜித் குமார் தான். அது மாத்துறது சாதாரண. இப்போ நம்ம பாஷா பத்தி பேசணும், பாஷாவை எவனாவது கை வைக்க முடியுமா, கை வச்சு அப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அது முடியாதுதான், கஷ்டம்தான், அடி வாங்கிட்டு தான் போவாங்க யார் தொட்டாலும். ஆனா
அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஒரு கிளாசிக் பில்லாங்கிற ஒரு கமர்ஷியல் கிளாசிக்கை எடுத்து இன்னைக்கு பில்லாங்கிறது அஜித் குமார் தாங்கிற லெவலுக்கு நம்ம அதை லைக் பீப்புள் ஸ்டார்டட் பிலீவிங்ல அது உண்மையிலேயே ஒரு பெரிய லெகசி. அது புல் ஆஃப் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து அஜித் சாரும் ஏகேவும் விஷ்ணுவர்தனும் அவ்வளோ ஈஸியா பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு நம்ம எவ்வளோதான் மாசான ஹீரோ ஒரு கிளாசிக்கான கேரக்டர் பேர் பார்த்தா கூட ஒரு ரொமான்டிக்கான கேரக்டர் பேர் இன்னைக்கு தமிழ் சினிமாலாம் ஏதாவது ஒரு கேரக்டர் பேர் சொல்லுங்களேன் டக்குன்னு, ஏதாவது ஒரு ஞாபகம் வருதா? கார்த்திக் கார்த்திக் இருக்கட்டும், நம்ம கார்த்திக் பத்தியும் பேசலாம். எனக்கு இப்போ இன்னொரு கேரக்டர் பேர் ஒன்று சொல்லணும்னு தோணுது. அந்த கேரக்டர் பேர் ரொம்ப சாமிங்கான கேரக்டர். இந்த கேரக்டர் இவரால பேர் வாங்கல, சுத்தி இருக்கிற ஆர்டிஸ்டால இந்த கேரக்டர் பேர் வாங்குச்சு. அப்படி ஒரு கேரக்டர் பேர் தான் சஞ்சய் ராமசாமி பேர். சஞ்சய் ராமசாமி இந்த பேர் எப்படி எல்லார் மத்தியிலும் பேசப்படுற ஒரு பொருளா மாறுச்சுன்னு நினைக்கிறீங்க? அது நம்ம சொல்லலாம் சூர்யா சார் அந்த படம் ரைட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என்ன கேட்டா அந்த பேரு பெருசானது காரணம் அசின் அண்ட் சத்யன் தான். அவங்க அடிச்ச லூட்டி இருக்கு பாரு, ஹலோ திஸ் இஸ் சஞ்சய் யாரு இவனா அப்படிங்கிற அந்த லூட்டி இருக்குல்ல, அந்த லூட்டினாலதான் சஞ்சய் ராமசாமி வந்து ஐகானிக் ஆனது. பிளஸ் அசினோட அந்த ஹாய்னு சொன்னா, நானும் ஹாய்னு சொன்னேன். அந்த சஞ்சய் ராமசாமி எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கட்டும், எனக்கு இவ்வளோதாங்கிற அந்த ஒரே டைலாக் ஒரு 4 தடவை அவங்க படத்தில் சொல்லி காமிக்கும் போது நம்மளுக்கு அவங்களோட அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல, அசினோட கேரக்டரைசேஷனோட அந்த வெகுளித்தனம் இருக்குல்ல, அந்த வெகுளித்தனம் தான் நம்மள சஞ்சய் ராமசாமி கிட்ட கொண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததா கார்த்திக் பத்தி பேசிட்டு இருந்தோம். கார்த்திக் அப்படி இந்த கேட்டகரியிலே கார்த்திக் எடுத்து பார்க்கும்போது கார்த்திக் சொன்னா உங்க மனசுல யாரு ஞாபகம் வரா? நிறைய பேர் வராங்க. தலைவன் சிம்பு, வினை தாண்டி வருவாயா, கண்டிப்பா. வேற யார் வரா? நிறைய பேர் தனுஷ் மயக்கமண்ண பண்ணிருக்காரு. நிறைய கேரக்டர் பேர் இருக்கு. அலைப்பா இதுல இது கூட பார்த்திருப்போம். சோ என்னன்னா கார்த்திக்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப காமனான பேர். இதேதான் இப்ப நீங்க மதுரையில பாண்டின்னு கூப்பிட்டு ஒரு 10 பேர் பாக்குறான்னா, தமிழ்நாட்டுல எங்க கார்த்தின்னு கூப்பிட்டாலும் ஒரு 15 பேர் பார்ப்பான். அவ்வளோ காமனான பேரு. ஆனா இன்னைக்குமே சினிமால அந்த பேருக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த ரொம்ப காமனான பேராச்சு வைக்க வேண்டாமே, கார்த்திக்னு வச்சா அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய ராசி இருக்கு. ராசியான பேரு. ஆமா தாராளமா அலைப்பாயுதையில வந்து விண்ணை தாண்டி வருவாயில வந்து ரீசெண்டா மயக்கம் என்ன வரைக்கும் இப்ப நாளைக்கு ஏதோ ஒரு படத்துல வரும். ஆனா இவ்வளவு தூரம் இன்னைக்கு கொஞ்சம் கிளீஷேஸ் அவாய்ட் பண்றதுக்காக அந்த பேரை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு இருக்காங்க. பட் நாளைக்கு ஏதாவது ஒரு கார்த்திக் கேரக்டர் வரும். அது இந்த காலத்துக்கான கார்த்திக் கேரக்டரா இருக்கும். ஸோ நம்ம பார்த்த கடைசியான ஒரு ஐகானிக் கார்த்திக் கேரக்டர்னா மயக்கம் என்ன தனுஷ் தான். கண்டிப்பா. அடுத்ததா எனக்கு கொக்கி குமார் பேர் மேல ஒரு பெரிய கிரேஸ் ஒன்று இருக்கு. அந்த ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம், அது கேங்ஸ்டர் ஃபிலிம் கூட சொல்ல முடியாது, ரவுடி ஃபிலிம். அது புதுப்பேட்டை வந்து ஒரு ரவுடிசம் அரசியல் அது சம்மந்தப்பட்ட ஃபிலிம். இப்போ இந்த அடைமொழி வச்சு பேர் வைக்கிறது இருக்குல்ல, கொக்கி குமார், ஆட்டோ சங்கர், அதில் வந்து கொக்கி குமார் அது சொல்லி சொல்லி நான் தான் குமார், கொக்கி குமார் அப்படின்னு அந்த தனுஷ் சொல்கிற விதம் வந்து கொஞ்சம் எனக்கு அது ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது அந்த பேர் மேலே, அந்த கேரக்டர் மேலே, அந்த படம் மேலேயும். இப்போ அடுத்ததாக ரோலெக்ஸ் இப்போ ரீசெண்டாக ஐகானிக்கான கேரக்டராக மாறினது ரோலெக்ஸு. ஆனால் அந்த ரோலெக்ஸுங்கிற கேரக்டரோட லாஞ்சிட்டிவிட்டி என்னங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ அடுத்தது அவங்க 2 பேர் சேர்ந்து படம் பண்ணுறாங்கன்னா அந்த கேரக்டர் அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு நிற்கும். பட் ஒரு கேமியோவாக நிற்குமாங்கிறது அது வேற டிபேட், அதை நம்ம அதை பற்றி தனியாக பேசலாம். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வந்து ரோலெக்ஸ் ஒரு முக்கியமான கேரக்டர் நேமாக சொல்லலாம். ஏன் அது ஒரு கேரக்டர் நேமாக நம்ம கோட் பண்ணுறோன்னா, இந்த வாட்ச் இருக்குல்ல, ரோலெக்ஸுங்கிற வாட்ச், அந்த வாட்சுக்கு இருக்கக்கூடிய பிராண்டுங்கிறது ஒன்று இருக்குது. இன்றைக்கி வந்து ரோலெக்ஸ் வாட்ச் நினச்சா நம்ம வாங்கிட முடியாது. நம்ம இன்றைக்கி உங்ககிட்ட பணம் இருந்தால் கூட அந்த வாட்ச் வாங்கணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதம் நம்ம வெயிட் பண்ணணும். அதை ஆர்டர் பண்ணி அது வரத்துக்கு அவ்வளோ நாள் ஆகும். ஸோ அந்த வாட்ச் மேலே இருக்கிற மதிப்பை வந்து உயர்த்துறதுக்காக அந்த நிறுவனமே அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே, யூ கான் கெட் மீ ஈஸிலி அப்படிங்கிற ஒரு இதில். அப்போது நம்மளுக்கு வந்து ரோலெக்ஸுங்கிற கேரக்டரு அவன் ஒரு பெரிய கொம்புன்றாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணா, ஏது பண்ணா, எப்படி கொம்பு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த ரோலெக்ஸ் அப்படிங்கிறப்போ பேரே பயங்கரமான ஒரு மாசான பேர், நீ ஒரு வேல்யூபிளான ஆளு தான், உன தொடறதே ரொம்ப கஷ்டமான. ஏன்னா நமக்கு அந்த வாட்ச் சைக்காலஜி இருக்குல்ல. ஸோ அந்த வாட்ச் மேலே நிறைய பேருக்கு ஒரு கிரேஸ் இருக்கும். அப்போ அவனுக்கு ஒரு கேரக்டருக்கு ரோலெக்ஸ் பேர் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சைக்காலஜிக்கலா ஒரு வாட்ச் தான் மரியாதை வந்துரும். உன்னை வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு இது வருதா. ஸோ அதனால அது ஐகானிக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. கடைசியா தலைவர்ல இருந்து ஆரம்பிச்சோம். தலைவர்லயே மேல் செக்ஷன்ல தலைவர்லயே முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பயசர் இந்த காளி அப்படின்னு முள்ளு மலரும்ல காளிங்கிற பேரு. காளிங்கிறது ஒரு காட் நேம் ஒண்ணு. பிளஸ் தலைவர் அந்த டைலாக் எக்ஸ்பிரஸ் பண்ண விதம், கெட்ட 2 கை 2 கால் இல்லைனாலும் பொழைச்சிப்பான் சார். அது நான் ஒரு பெரிய ஆளு, நான் ஒரு பெரிய தாதா அப்படின்லாம் சொல்லி பில்டப் பண்றதை விட 2 கை 2 கால் இல்லைனாலும் பொழைச்சிப்பாங்கிறப்போ
ஒரு லேமேன் ஒரு சாதாரண மனுஷனும் அதை கனெக்ட் பண்ணிக்கிறான். அவ்வளோ க்ளோஸராக ஃபீல் பண்ணுறான். ஆமாம் 2 கை இல்லைனாலும் நான் பழைப்பேன், நான் ஓடுவேன் அப்படிங்கிறப்போ அது ஒரு சாதாரண மனுஷன் அந்த டைலாக் தோடுது. ப்ளஸ் அந்த பேரோட சவுண்டிங் 2 எழுத்து காளி அப்படிங்கிறது ரொம்ப சொல்லும் போதே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? பேட்டையில் கூட தலைவர் பேர் காளி தான். அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர் பேர் நிறைய காலிஸ் வந்தாங்க தமிழ் சினிமால. அநேகர்ல இருக்கட்டும் காலின்ற பேரு நிறைய ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம இத்தனை கேரக்டர்ஸ் பேர் சொல்லியிருக்கிறோம். இதுல நிறைய கேரக்டர்ஸ் பேருக்கு ரீமேக் எடுத்திருக்காங்க, ரீக்ரியேட் எடுத்திருக்காங்க. ஆனா இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம், யாராலையும் தொட முடியாத ஒரே விஷயம்னா அது பாஷா மட்டும் சொல்லலாம். அது ஐகானிக். அது நீங்க வந்து இப்போ நம்ம அஜித் சார் படம் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இன்னைக்கு ஒரு அஜித் சாரோட ஒரு மேஷப் பண்றாரு குட் பேட் அக்லின்ட்டு. அதுலயே நிறைய கொண்டு வராங்க, பழைய பிலிம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க, கேரக்டர்ஸ் பில்லா வராங்க. ஆனா அப்படி ஸ்பூஃப் கூட பண்ண தொடுறதுக்கு பயப்படுற ஒரு விஷயம் வந்து பாஷா. அது வந்து ஒரு ஐகானிக். அதை நம்ம தொட்டு ஏதாவது எடுத்துட்டு போறோம், எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கு. பாஷாவாவே விடுங்க, அதை இன்னைக்கும் ரீ ரிலீஸ் பண்ணி போட்டாங்கன்னா அது ஒரு ஓட்டம் வரும். சாதாரண ஓட்டம் இல்லை, பெரிய ஓட்டம் ஓடும். இப்போ இந்த ரீ ரிலீஸ் கல்ச்சர் இப்போ ஓடிட்டு இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சலாம் இல்லை, இதான் ஃபேக்ட். தமிழ் சினிமால முதல்ல ரீ ரிலீஸ் ஆன படம் பாஷா. எவ்ரி ரஜினிகாந்த் பர்த்டேக்கு அந்த படம் ரீ ரிலீஸ் ஆகும். சத்யம் தியேட்டர்லயும் ரோகிணி தியேட்டர்லயும் எவ்ரி டைம் என்ன ஷோ பட்டாலும் ஹவுஸ்ஃபுல்லா ஓடும். ஸோ அது இந்த கிரேஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுதான் அந்த படம் தான். ஸோ என்ன அறிவிச்சிடலாமா, தமிழ் மேல் கேரக்டர் நேம்ஸ்ல ஐகானிக்கானது பாஷா. ஓகே, கண்டிப்பா. மூவிங் ஆன் டு ஃபீமேல், பெண்கள்ல எந்த கேரக்டர்ஸ் ஐகானிக்னு நினைக்கிறேன்? எனக்கு இந்த பெண்களோட கேரக்டர் பேர் ஒரே ஆள் தான் மைண்டுக்குள்ள இப்போ வரைக்கும். என் மைண்ட்ல எல்லார் மைண்ட்ல எப்படி இருக்குன்னு தெரியல, என் மைண்ட்ல ஃபிக்ஸடா இருக்கிறது நீலாம்பரி மட்டும்தான். நீலாம்பரியோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தா ரம்யா கிருஷ்ணன். மேம் நேர்ல பார்த்தா கூட மேம் ரம்யா மேம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோம், ஐயோ இங்க பாருங்க நீலாம்பரி மேம் போறாங்க அப்படின்ற மாதிரி தான். சந்திரமுகிங்கிற பேர், இப்போ நீ அந்த வல்லினம் மெல்லினம் சொல்லியிருந்தே இல்லையா, மெல்லினம் சவுண்ட் சந்திரமுகி, அந்த சந்திரமுகி அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அந்த சவுண்டிங்ஸ் இருக்குல்ல, அதுலயும் எனக்கு நான் சின்ன வயசுல அந்த படம் பாக்குறேன், நேனேரா சந்திரமுகின்ட்டு ஜோதிகா சொல்லும் போதெல்லாம் அள்ளு விட்டுருச்சு. அப்போ அந்த பேர் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபியரை கொண்டு வரது இருக்குல்ல, அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஜெஸ்ஸிங்கிற கேரக்டர் என்னன்னா, நீங்க வந்து அவ்வளவு சாதாரணமா ரோட்ல எல்லாம் யாரையும் பார்த்த முடியாது. ரொம்ப ரேரான நேம். யாரும் பொதுவாக ஒண்ணு கிறிஸ்டியன் பேருங்கிறதுனால ஒண்ணு, பிளஸ் நம்மளுக்கு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருந்தா கூட அதுல ஜெஸ்ஸிங்கிறது வந்து ரொம்ப வெஸ்டர்னைஸ்டான, நம்ம ஊர்லலாம் அவ்வளோ ஈஸியா பாத்திர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு பேரை ஒரு கேரக்டருக்கு வச்சு அந்த கேரக்டர் கார்த்திகை படுத்தின பாடு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தனையும் அவங்க வாழ்க்கையில ஒரு ஜெஸ்ஸி இருப்பாங்க, அவங்கள ஒரு 4 பொண்ணுங்க போட்டு படுத்திருக்காங்க. ஸோ இதனால இப்போ ரீசெண்டா என்ன டாக்ஸ் ஓடிட்டு இருக்குன்னா, ஜெஸ்ஸி இஸ் அ டாக்ஸிக் விமன், அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதனாலேயே அவங்க அதை மறக்க மாட்டாங்களோ, அதுல இருந்து கடந்து வர முடியாம இருக்காங்களோ. வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஜெஸ்ஸி மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பா இருந்திருக்கும், அது ஃப்ரெண்டாவோ இல்லைன்னா ஒரு லவ்வராவோ ஏதாவது ஒரு கேரக்டரா இருந்திருக்கும் அப்படின்றத இன்னைக்கு ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதே ஜெஸ்ஸி பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீங்க அது ஒரு டாக்ஸிக்கா இப்போ சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு அழகான ஒரு பெண் கேரக்டர் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். யாழினி. அது ஒரு தனி கதை. இதையுமே யாழினியுமே சிமிலர் தான். சோஷியல் மீடியாவில் போட்டு யாழினி மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அடி கொடுத்து, யாழினி என்னன்னா அவங்களுமே ஒரு ஜென்யூனான ஒரு பொண்ணு. அவங்க யாழினி சைடு வந்து எந்த தப்புமே இருக்காது. இவங்க திட்டுற அளவுக்குலாம் அடிக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. அவள் ஒரு பையனை லவ் பண்ணான், அந்த பையன் கடைசியில் சக்ஸஸ் ஆகும்போது அவள் கூட இருக்கா. அப்போ ஃபால்லையுமே கூட இருக்கணும்ல. கண்டிப்பாக அது வந்து அது அவ சாய்ஸ் எடுக்கிறா. ஐ மீன் ஃபால்லையுமே கூட இருக்கணும்ட்டு எந்த நிபந்தனையும் கிடையாது. உனக்கு இன்னைக்கு நிறைய கேட்வே இருக்கு. ஒரு உறவுலேருந்து வெளில வரணும்னா தாராளமாக வெளில வந்துடலாம். அதுக்கான கேட்ஸ்லாம் இன்னைக்கு ஓப்பனாக தான் இருக்கு. ஆனால் அது இல்லைல்ல ரிலேஷன்ஷிப், காதலுங்கிறது அது இல்லைல்ல. எனக்கு உன்னோட பொட்டன்ஷியல் தெரியும், நீ எவ்வளோ டேலண்டடானவன் தெரியும், நீ எவ்வளோ நல்லவன் எனக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு வந்து யாரோ செஞ்ச துரோகத்தால் நீ ஒரு பிறழ்வுக்கு ஆளாயிருக்க, நான் உன் கூட நிற்கிறேன் அப்படின்னு நின்னால, அப்படிப்பட்ட பொண்ணு யாருக்கு தான் வேண்டாம்? கண்டிப்பா. ஸோ அதனால அது ஒரு கிளாசிக்கா மாறுச்சு. கண்டிப்பா ரொம்ப சிறப்பா போச்சு இன்னைக்கான கான்வர்சேஷன். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயம் நம்மளோட சினிமா பத்தி நிறைய விஷயம் எடுத்து வச்சிருக்கோம். சினிமா பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய விஷயம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். தொடர்ந்து நிறைய விஷயம் பண்ணுவோம். உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் இருக்கும், இல்லை இந்த கேரக்டர்ஸ் நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரில் நாங்கள் பேசாத கேரக்டர்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது நான் உங்கள் விஜய் மற்றும் பாலு. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். BTech Biotechnology with specialization in computer science and biology.